வாங்க வாங்க வந்து ஏறுங்க ஏறுங்க. என்னடா மெட்ராஸ்ல வந்து ஏதோ பெரிய வேலை பாக்குறேன்னா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க? ஓ அதை சொல்றியா? உங்க அப்பனுக்கு பயந்தா ஊரை விட்டு ஓடியாந்தேன். வர்றதுக்கு முன்னால எங்க அப்பன் இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல உனக்கு வேலை இருக்குன்னாரு. வந்து பார்த்தா தான் தெரியுது எங்க அப்பன் எவ்வளவு பெரிய டாவுன்னு. இது பாரு, ஃப்ளைட்டை ஓட்டணும் பைலட் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா இங்க வந்தவனா ஆட்டோ கையில கொடுத்தாங்க. ஆட்டோன்னா என்ன கேவலமா? ஆட்டோ வச்சு இந்த ஊர்ல லட்சக்கணக்கான குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பையனை வேற தேடணுமே, சரி அதுக்கு துட்டி யார் தருது? புரியுதுல்ல? இதுக்கு தான் எடக்க மடக்கா கேள்வி கேட்காதுங்கிறது. ஏறி உட்காரு. இறங்கப்பா, இதான் நம்ம அரமனை. அண்ணே வாங்கண்ணே. என்னப்பா? நான் சொன்னேன்ல இவன் என் ஃப்ரெண்டு, இது அந்த பொண்ணு விஜி. டேய் ஹவுஸ் ஓனர்ரா. வாங்க தம்பி, நடந்த விஷயத்தை பூரா தம்பி தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க தாராளமா தங்கலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். என்னப்பா பார்த்து நிக்கிற? உள்ள கூட்டு போப்பா. வாங்கம்மா போங்க, உள்ள போங்க. சார் ரொம்ப நன்றி சார். என்ன தம்பி இதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குறாரு. நீங்க உள்ள போங்க போங்க. உங்களை பத்தி எல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் ரெடி, நீங்க ரெடியா? டேய் வெற்றி, இதான் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு. பார்த்து பக்கமா நடந்துக்க. வணக்கம். நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. அண்ணன் சொல்லுவாரு, சொல்றா. அம்மா இப்பதானே தம்பி வந்திருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு பதில் சொல்லிடுவாரு. என்ன போத்தா, போய் வேலையை பார். ஆத்தடி சாமியோ, நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்க. மிக்க நன்றி மகனே. யோ யோ யோ, என்ன பன்றி நன்றின்னு கிளம்பிட்ட? வாடகை குடியா? என்னிடம் பணம் இல்லை, நான் முற்றும் துறந்தவன். எங்க திறந்திருக்கு? எல்லாம் மூடிதானே இருக்கு. வாடகை குடியானா என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்க? பசிக்குதியா? காசை குடியா? உனக்கு பசிதானே, கொஞ்சம் பொறு. அப்பனே, இதை புசித்து உன் பசியை போக்கிக்கொள். யோ என்ன நக்கலா? இதுக்கு பதிலா காசை வர வையா முதல்ல. எந்த சாமியாராலும் துட்டு வரவழைக்க முடியாது. வேண்டுமானால் வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஆஹா, காலங்காத்தாலே ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல டுபாக்கூரா? நான் ஒரிஜினலா இல்லை டுபாக்கூரா என்று தானே யோசிக்கிறாய்? சாமி, நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க? யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு. அப்ப இத கொடுங்க. வைத்துக்கொள். இது இல்லையா? நீ யார் எதை நினைச்சாலும் சொல்லிரும் சொன்ன, அந்த வரத்தை கொடு. ஐயோ, அதனால் உனக்கு பல சிக்கல்கள் வருமே. ஒய்யால வாடகை கொடு. சிக்கல் வேணா வைக்கல வேணா. யாயா? இல்லை இல்லை, சாதாரண சிக்கல்கள் தான் வரும், அதுவும் தீர்ந்துவிடும். அந்த வரத்தையும் தந்தோம், இந்த பிஸ்கட்டையும் தந்தோம். என்ன தோம் தோம் கிளம்பிட்டான்? யோ யோ நில்லியா? யோ போயிட்டானே. சரி, இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்றது? இந்த நாயும் ஒரு உசுறு தானே. இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா. டேய் நாயே, நீ நாசமா போ. பிஸ்கட் எல்லாம் நாங்க சாப்பிடுறதுடா. நீங்க தான் சோறு சாப்பிடுறீங்கல்ல. 2 பிஸ்கட் போறானா பார், இவனே தின்றான். பாரதேசி நாயே, இவன்லாம் ஒரு மனுஷன். நாய் நம்மளை ரொம்ப கேவலமான நினைக்குது. சாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குமோ? இருந்தாலும் இந்த மேட்டரை விடப்படாது. இந்த பிஸ்கட்டை நீயே சாப்பிடு. காதல் பிசாசு ஏதோ சௌக்கியம் பரவா. இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? மேலகளை விழுந்து சாவ போற. இதை விட பெரிய வண்டியெல்லாம் ஓட்டிட்டேன். ஆமா, எந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? அரங்க பல்லு எல்லாம் செதறி போகும். என் பொண்டாட்டி உன் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. மறந்துட்டியா? அஞ்சம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளா ஆகுது. எப்படிமா இருக்க? கையடியா, ஏதோ காலைல வந்து லவ் பண்ணியேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே. இந்த ஜந்தெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? என்னையா இது? கோச்சிக்கலாமா? சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன். வெற்றி வேலைக்கு அப்புறம் இவன் தான் இந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு. இந்த பாரு, இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு. அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறேன்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆமா, வந்து வந்து வளவளம் பேசிக்கிட்டு இருக்கே. உன் புருஷனை ஒரு வார்த்தை காப்பி சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடலாம் கேட்கிறாடி. நீ கிழிக்கிற அது ஒண்ணுதான் குறைச்சல். அது சின்ன பிள்ளை, அப்படித்தான் பேசும். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆஹா, இவன் தாயா உண்மையான நண்பன். ஆமா, இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்போமா? கடவுளே, அவளை உன் கூட்டிட்டு போகக்கூடாது. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா? இவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். அட பாவி, உன்னை நண்பன் சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்புல அடிக்கணும்டா. 1 மீட்டர் தோடு, 2 ஒன்ஸ் ரத்தம், 2 சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு
உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது? உன்னைய வேலையை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கண்டா துரோகி. கொஞ்சம் தள்ளிக்க. ஐயோ அம்மா. இந்தாங்க. ஆமா நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா பாப்போம். போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன். பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது? எல்லாம் என் தலையெழுத்து. அடி பாவி, இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி? விட்டா 10 வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான். இவளை சீக்கிரம் கூட்டி போய் 4-5 பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டியதான். என்னங்க இது கீழே போட்டீங்க? சிலிப்பாயிருச்சு. நான் வர்றேன். என்னங்க சீக்கிரமா வந்துடுங்க. நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன். உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. தெரியும்டி யார நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சா சரி. என்னங்க வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. விஜய் படத்துக்கு? ஏய், ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேன். அவன் மேல உன் நிழல் பட்டுச்சுன்னு வச்சுக்க, மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு போய் தெரிஞ்சுக்க. ஜாக்கிரதை. நல்லா 1.5 கிராம் வந்துட்டு நினப்புகளை. தம்பி டீனர் போலாமா? போலாம், ஏறுங்க சார். எவ்வளோமா? 20 ரூபா கொடுங்க சார். மீட்டர் இருக்குல்ல ராஜா, அதை போடுமா. அது எதுக்கு வச்சிருக்க? மீட்டர் போட்டா 19 ரூபா சார். நான் 1 ரூபா கூட கேட்கிறேன் சார். 1 ரூபாவா? யார்கிட்ட 1 ரூபா கூட கேட்டேன்? யார் தெரியுமா? போலீஸ்ல போவேன், இண்டுல எழுதுவேன், கிழிச்சிரும் உன்னை. ஏயா, நாட்டுல அவன் 1000 கோடி 2000 கோடி 50,000 கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அதை என்னன்னு கேட்க நாதி இல்ல ஒரு வயலுக்கும். ஒரு ஆட்டோக்காரன் 50 பைசா 1 ரூபா கூட கேட்டா பத்திரிக்கை எழுதுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? டேய் போடா போடா. அவனை நீ நாச்சுடா, இருடா நீ. டேய் போடா டேய் போடாங்கல்ல. போறம்போ. அப்ப இங்க தியேட்டர்ல அங்கதான் கூட்டமே இல்லையப்பா. படம் நல்லா போகுது எதிர்பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா. டேய் வாங்க. யாரு என்ன அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பையா, நான் வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறான் அவன்? குறைஞ்சது ஒரு 2000 பேராச்சும் சாகணுமே. எங்க குண்டு வச்சா கரெக்டா சாவானுங்க. அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கு. எங்க வச்சா சாவானுங்க. ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கியா நீ? யாரையா பாம்பு வைக்கிற? டேய், இப்ப பாம்பு எங்க வைக்கிறான் நினைச்சுக்கிட்ட, உண்மையை சொல்றா. சும்மா நினைச்சு பாத்தியா? நானே நினைச்சு இல்ல. இல்லையா 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 பொய்யா சொல்றா, பொய்யா சொல்றா. என் கையை ஒடிச்சுட்டேன் சார். ஏன் என்னால் கையை உடைச்ச? கஷ்டப்படுறானேன்னு சொல்லி பணம் கொடுத்தா திருப்பி கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? என்னையா சொன்ன? நான் ஒன்றும் புதுசா சொல்ல சார், அவர் சொன்னதான் சொன்னேன். என்னையா சொன்னா? கதம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அதான் கையை உடைச்சிட்டேன். நான் இன்னும் தொப்பியை போடல. போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போங்கடா உள்ள. போங்கடா. போடா. ராஸ்கல். சார், வணங்க. இவன் ஒரு தீவிரவாதி சார். தீவிரவாதியா? ஆமா சார். எங்கே பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கினா கைங்கரமா பிடிச்சு வந்துட்டேன் சார். என்னையா? சார், நான் சும்மா ஃபேமிலியை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இந்த ஆள் தான் லூசு மாதிரி தீவிரவாதி கூட்டு வந்தா சார். யோ, என்னையா அவன் பாம்பு வைக்க போறான், குண்டு வைக்க போறான்னு உனக்கு எப்படியா தெரியும்? அது சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது? அது ஒரு பரம ரகசியம் சார். நக்கலா? சொல்லியா? சொன்னா கேளுங்க சார், அடம் பிடிக்காங்க சார். சொல்லல வாயில குச்சி விட்டு ஆடிடுவேன் சார். இல்ல சார், நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். ஆமா சார், யாராவது நினைக்கிறீங்க சொல்லல, என் பேரை மாத்திக்கங்க. நான் நினைக்கிறேன். சொல்லு பார்க்கலாம். வேணாம் சார், நான் சொன்னா உன் தொழிலுக்கே பிரச்சனை ஆகி போவோம். சொல்லல உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லியா? நான் நினைக்கிறேன். நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன். ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே. எப்படி சொல்றது? சொன்னா கொன்னுடுவாங்க, சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. நான் நினைச்சத சொல்லு. சொல்றேன் சார். இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டியில போட்டு ஓகே பண்ணணும்னு நினைச்சீங்க. அது இப்போ உங்களால முடியல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. ஏயா, இதுக்குதான் டெய்லி பாத்தீங்களா சார்? சேசன்ல பிரச்சனை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுகளை வெளியில விடாதீங்க சார். என்ன மாதிரி ஆளுகளா இடைஞ்சலா இருக்கு, தூக்கி உள்ள போடுங்க சார். ஏண்டா நான் நினைக்காத சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டியா? கான்ஸ்டபிள். யோ சாமியார, ஒரு 20 ரூபா காசுக்கு என்னை உள்ள தள்ளி விட்டு அநியாயமா அடி வாங்கி கொடுத்துட்டேயா. இது உனக்கு நியாயமா? இப்பதான் தெரியுது கடவுள் ஏன் மனுஷனுக்கு இந்த வரத்தை கொடுக்கலன்னு. கொடுத்தா நாட்டுல ஒருவே வாழ முடியாதியா. யோ சாமியார, யோ சாமியே, யோ
நீ எப்படியா உள்ள வந்த? நான் எங்கும் வருவேன், எப்படியும் வருவேன். ஐயா உன்னை கையெடுத்து கூப்பிடுறியா? எனக்கு வரமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னை காப்பாத்து. வரத்தை பூரா நீயே எடுத்துக்க. சரி, காப்பாற்றினோம்.